அப்படி ஒரு புனிதத்தோட பாக்கியத்தோட அவர்கள் வந்து அந்த சின்ன வயசுல இருப்பாங்க. ஆனா அந்த குடும்பம் படுற பாடு இருக்கே, கேது பகவான் இல்லையா, அந்த கேது ஞானத்தை கொடுப்பார் இல்லையா, ஞானத்தை கொடுக்கணும்னா உன்னை என்ன பண்ணணும், ட்ரிகர் பண்ணணும். உன்னை ஏதாவது ஒரு உறவை உன்கிட்ட இருந்து பிரிக்கணும், அல்லது உன்னை வந்து ப்ரெஷர் பண்ணி அந்த உறவுகிட்ட இருந்து ஏதோ ஒரு பாசம் உனக்கு கிடைக்காம தடுக்கணும். நிறைய கேது பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒண்ணு பாட்டி வீட்டுல வளர்றது, அல்லது தாத்தா வீட்டுல வளர்றது, அல்லது பாட்டி தாத்தா ரெண்டு ஒண்ணு தானே, யாருடைய பாசத்திலேயாவது வளர்றது. அப்புறம் அப்பா அம்மா ஒரு பிரிவை சந்திப்பது, அல்லது வீட்டுக்குள்ளே ஒரு சண்டை சச்சரவுகளோட இருக்கிறது, அந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய நேரம் குறைவாக இருப்பது, அல்லது அப்பா சம்பாத்தியத்துக்காக வெளிநாடு போயிடுறது, அல்லது வேலைக்கு போயிட்டு ரொம்ப தாமதமா வர்றது, அந்த ஏதோ ஒரு பாசம் என்பது அவர்களுக்கு அந்த இடத்துல தடை ஏற்படும். நிறைய சொத்து கூட இருக்கட்டும், நிறைய வாய்ப்புகள் கூட இருக்கட்டும், இவங்களுக்கு இந்த பருவ காலங்களை தேடி பறவைகள் இடம் மாறும் பாருங்க. ஆகா இங்க சரியில்லையே அப்படின்ட்டு இடம் மாறும் பார்த்தீங்களா, தன்னுடைய ஜீவனத்திற்காக பறவைகள் இடம் மாறும் பார்த்தீங்களா, எங்கடா தென்றல் இருக்கும், எங்கடா தனக்கு சரணாலயம் இருக்கும் அப்படின்னு தேடி அடைக்கலம் போவது போன்று இவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை தேடி, அடைக்கலத்தை தேடி, தனக்கு சந்தோஷம் எதுடா கொடுக்கும், கம்மியான காசாக இருந்தாலும் நிம்மதி எங்கடா கிடைக்கும் அப்படின்னு ஓட விட்டுக்கிட்டே இருப்பாரு கேது பகவானுடைய திசை. நிறைய வீடு மாற்றம், இடமாற்றம், பூர்வ புண்ணிய மாற்றம், இதையெல்லாம் சந்தித்தவர்களாக கேது மகாதிசையில் அவங்க இருப்பாங்க. அப்படியே இல்லைனாலும் கூட பொருளாதார ரீதியான சில பிரச்சனைகளை சந்தித்தவர்களாக கேது மகாதிசையில் அவங்க இருப்பாங்க.